அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1168. தலைப்பு ரப்பனா, எங்கள் இறைவனே. தொடர் 10. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதாமிலிருந்து இறை தூதரும் இறுதி தூதருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் லட்சத்திற்கும் மேலான இறை தூதர்கள் பூமியின் பல பகுதிகளிலும் கால சூழல்களுக்கு ஏற்றவாறு வந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். படைத்தவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எப்பொருளையும் எதனையும் இணையாக்க கூடாது என்றுதான் இறை தூதர்கள் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த ஓரிரை கொள்கையின்பால் தான் அனுப்பப்பட்டார்கள். மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் இம்மை மறுமை ஈடேற்றம் பெற்றார்கள். மறுத்தவர்கள் உலகில் நெருக்கடியான வாழ்க்கைக்கு ஆளாகி மறுமையின் நன்மையையும் இழந்தார்கள். அந்த வகையில நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரபலமான ஒரு இறை தூதர். அவர்களும் அவர்களுடைய சமுதாயமும் 1000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் உலகில வாழ கிடைத்த பாக்கியமுடையவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏக இறைவனை மட்டுமே வணங்குங்கள், நான் அவனுடைய தூதராக இருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த மக்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். வத்து, சுவாவு, நஸ்ரு என்று இப்படி ஒரு 5 பெரியார்களுடைய சிலைகளை அவர்கள் வணங்குபவர்களாக இருந்தார்கள். நல்லவர்களுடைய அந்த சிலைகளை எல்லாம் நம்மை படைத்தது என்று வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகையினால் இந்த அழைப்பு பணியை பகலிலும் இரவிலும் அந்தரங்கமாகவும் பகிரங்கமாகவும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து அதன் மூலம் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். மிக குறைவான பேர்கள் தான் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்களுடைய குடும்பத்திலேயே அவர்களுடைய மனைவி அக்கொள்கையை ஏற்கவில்லை, மகன் ஏற்கவில்லை. ஆகவே முதலிலே உலகிலே கட்டப்பட்ட கப்பல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய கப்பல். அந்த கப்பலை அல்லாஹ் தன்னுடைய கண்காணிப்பிலே கட்டுமாறு உத்தரவிட்டார். இறுதியாக நம் உத்தரவு வந்து அடுப்பு பொங்கவே நாம் நூஹை நோக்கி உயிரினங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஆண் பெண் கொண்ட 2 ஜோடியையும் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று எவர்களை குறித்து முன்பே நம் வாக்கு ஏற்பட்டு விட்டதோ அவர்களை தவிர உம் குடும்பத்தாரையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏற்றிக்கொள்ளும் என்று நாம் கூறினோம். வெகு சொற்பமானவர்களை தவிர மற்றவர்கள் அவருடன் நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்பொழுது அவர் கூறினார், கால் அர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், இது ஓடுவதும் இது நிற்பதும் அல்லாஹ்வின் பெயராலேயே நிகழ்கின்றன. நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். பின்னர் அக்கப்பல் மலைகளை போன்ற அலைகளில் அவர்களை சுமந்து கொண்டு செல்லலாயிற்று. அப்போது நூஹ் தம்மை விட்டு விலகியிருந்த தம் மகனை பார்த்து, யா புனைய அர்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். என் அருமை மகனே, எங்களோடு நீயும் கப்பலில் ஏறிக்கொள், நம்பிக்கை கொண்டு நிராகரிப்பாளர்களுடன் நீ இராதே என்று அழைத்தார். அதற்கு அவன் என்ன சொன்னான்? நான் ஒரு மலையின் மீது ஏறி என்னை காப்பாற்றிக் கொள்வேன், தண்ணியிலிருந்தும் என்னை உயரத்தில் ஏறி என்று காப்பாற்றிக் கொள்வேன் என்று கூறினான். இன்றைய தினம் அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து அவன் யாருக்கு அருள் புரிந்திருக்கிறானோ அவரை தவிர காப்பாற்றப்படுபவர் எவரும் இல்லை என்று கூறினார். அச்சமயம் அவ்விருவருக்கும் இடையில் அலை குறுக்கிட்டது. உடனே அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஒருவனாகிவிட்டார். பின்னர் பூமியே, நீ ஒரு நீரை விழுங்கிவிடு, வானமே மழையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது. நீரும் குறைக்கப்பட்டது. இதற்குள் நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அவர்களுடைய காரியம் முடிக்கப்பட்டது. கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது, உயரமான அந்த மலை மீது தங்கியது. அநியாயக்காரர்களான சமுதாயத்திற்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது. இது நமக்கு பல படிப்பினைகளை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பேரிட்டெல்லாம் செய்து ஒரு பெரிய ஜலப்பிரளயம் பூமி முழுவதும் ஏற்பட்டது.
நிலைமை சீராக ஆன பிறகு ஜூதி மலையிலே தங்கிய கப்பலில் இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை அழைத்து, என் இறைவனே, நிச்சயமாக என் மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்தவனே, உன் வாக்குறுதி நிச்சயமாக உண்மையானது, நீதி வழங்குபவர்களிலெல்லாம் மேலான நீதிபதியாய் நீ இருக்கிறாய் என்று கூறினார்கள். மகனை தன்னுடைய கருத்திலே கொண்டு, தன்னுடைய மகன், தான் பெற்ற பிள்ளை, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதாக அல்லாஹ் சொன்னான். ஆனால் இப்பொழுது நாம் கண்முன்னாலேயே நம்முடைய மகன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டானே என்று. அதுக்கு இறைவன் கூறினான், நூஹே, நிச்சயமாக அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயல் உடையவன். ஆகவே எதில் உமக்கு அறிவு இல்லையோ அதனை என்னிடம் கேட்க வேண்டாம், நீ அறியாதவர்கள் ஒருவராகிவிட வேண்டாம் என்று திடமாக நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான். இரத்த சம்பந்தமான உறவுகள் குடும்பம் அல்ல, கொள்கை சம்பந்தமான உறவுகளே குடும்பம் என்றுதான் இந்த இடத்துல ஏக இறைவன் சொல்ல வருகிறார். ஓரிரை கொள்கையிலே உறுதியாக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு குடும்பம். இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருந்தாலும் இறை தூதர்களுடைய தந்தை, இறை தூதர்களுடைய மகனார், இப்படி எல்லாம் ஏற்க மறுத்தவர்கள் இழிவுக்குரியவர்களாக அழிவுக்குரியவர்களாக ஆனார்கள் என்பதை இந்த வரலாறிலே நாம் பார்க்கின்றோம். உடனே நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்துல, படைத்தவனிடத்துல மன்னிப்பு கேட்டார்கள். கால ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம் வ இல்லா தஅஃபிர் லீ வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாஸிரீன். என் இறைவா, எனக்கு எதை பற்றிய ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்றும் கூறினார். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறை தூதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மாறு செய்தால் அவர்களையும் தண்டித்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.